Take the log out of your own eye first. மத்தேயு 7:5. முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, St. John Chrysostom quotes, Jesus is not saying we cannot prevent a sinner from sinning, we have to correct him. Indeed, though not as an enemy seeking revenge, but rather as a doctor applying the cure. பாவம் செய்வதிலிருந்து ஒரு பாவியை தடுக்க முடியாது என்று இயேசு கூறவில்லை. நாம் அவனை திருத்த வேண்டும். எதிரி பழி தீர்க்க முயலுதல் போல் அன்று, மாறாக ஒரு மருத்துவர் குணமளிப்பது போல். மருத்துவரிடம் காயப்பட்டவர்கள், நோயுற்றவர்கள் வந்து சிகிச்சை பெற முனைந்தால்தான் சிகிச்சை பெற முடியும். நிறைய பேரை ஆல்கஹாலிக் அனானிமஸ் என்ற ஒரு வகையான சிகிச்சைக்கு அனுப்ப விரும்புவார்கள். குறிப்பாக குடும்பங்களில் கணவர்மார்கள் இப்படி குடிபோதையில் இருந்தால் மனைவி மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை இப்படிப்பட்ட ஒரு சிகிச்சைக்கு அனுப்ப வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் நல்ல மனிதர், நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல குடும்பத்தினுடைய பின்னணி, குடிக்காமல் இருந்தால் அவர் ஒரு உத்தமன், மிக சிறந்த மனிதன் உண்மையில். ஆனால் குடித்த பிறகு யாரிடமும் அவ்வளவாக சண்டை கிண்டையும் போட மாட்டார். ஆனால் அதே அந்த போதையிலேயே இருக்க வேண்டும் என்று விடாமல் குடித்து கொண்டே இருப்பார். அதுதான் அவருடைய பிரச்சனை. ஆகவே அவரை இப்படி ஆல்கஹாலிக் அனானிமஸ்க்கு அனுப்ப வேண்டும் என்று முயற்றபோது அவரும் ஒத்துக்கொண்டார். ஒத்துக்கொண்டு போய் இருப்பார். ஒரு 10-12 நாள் சிகிச்சையில் இருப்பார். எல்லாம் சரியாகிட்டு திருப்பி கூப்பிட்டு வருவாங்க. 2 மாதம் நல்லா இருப்பார். மறுபடியும் சாமி மலைக்கு ஏறிடும். மறுபடியும் அந்த மனைவியை பார்த்து நான் பாராட்டுவேன். மிக மிக பொறுமையாக, எந்த ஒரு முணுமுணுத்தலோ குறைபாடோ இன்றி இவருக்காக நான் செபிக்கிறேன், சிகிச்சை எடுப்பதற்கு உதவுகிறேன். ஏன்தான் இப்படி ஒரு பலவீனத்தில் அவர் வாடிக்கொண்டிருக்கிறாரோ. மனைவி மக்கள் எல்லாம் அன்பு செய்வார். சில பேர் குடிச்சிட்டு வந்து கடாமடான்னு திட்டி பிள்ளைங்கள்லாம் அடிக்கிறதுலாம் உண்டு. அப்படிக்கெல்லாம் கிடையாது. ஒரு போதை, அவ்வளோதானே தவிர அந்த மனைவியுடைய பொறுமையை பார்த்து நான் ஆச்சரியப்படுவேன். அதான் இந்த கருத்து. குணமளிப்பதற்கு முயற்சிக்கின்ற மருத்துவரை போல முயற்சிக்க வேண்டும். முயற்சிகள் நிச்சயமாக ஒரு முறை அல்ல, பல முறைகளும் முயற்சிக்க வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு தருகின்ற ஒரு செய்தியாக கொள்ளலாம். The Lord prevents us from judging quickly and unfairly. St. Augustine. விரைந்தும் நேர்மையின்றியும் தீர்ப்பிடுவதிலிருந்து ஆண்டவர் நம்மை தடுக்கிறார். உடனடியாக ஒரு தவறான தீர்ப்போ தவறான எண்ணத்தையோ மனதில் கொள்ளலாகாது. ஆகவே நான் அடிக்கடி சொல்வேன், the prejudice and biased, இந்த 2 வார்த்தைகள் ஒருவர் மீது இருக்கின்ற ஒரு தவறான எண்ணத்தினால் அவர் செய்கின்ற செயல்கள் எல்லாம் தவறு என்கின்ற மனநிலையில் நாம் செயல்படுவது. மனிதனுக்கே இருக்கக்கூடிய அந்த பயாஸ்ட் ப்ரிஜுடிஸ் என்றால் ஏற்கனவே இப்படி ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயமோ பிறர் சொன்ன வதந்தியோ அது பூதகாரமாக செயல்பட்டு கொண்டிருக்கும். ஒரு நல்ல உதாரணம் ஒன்று சொல்வேன். நீங்கள் போய் பிறகு கூட நீங்கள் எழுதி பார்க்கலாம். இன்னொருத்த கூட இந்த விளையாட்டை செய்யலாம். 10 என்று எழுதுங்கள். இது என்னான்னு கேளுங்க, 10. அடுத்தது 11 எழுதுங்க, 11. அடுத்தது 12 எழுதுங்க, 12. அடுத்தது பி போடுங்க. பின்னு சொல்ல மாட்டாங்க, 13ன்னு சொல்லுவாங்க. நீ போடுறது பி, ஏபி என்ற எழுத்து. அப்போ இந்த பியும் 13ம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது.
நீ பி என்ற எழுத்து போட்டாலும் ஏற்கனவே 10, 11, 12 அடுத்தது 13 தான் வரும் என்று ஏற்கனவே முடிவு செய்தது. ஆகவே அது 13 அல்ல, அது பி என்பதற்கு சற்று நிதானம் தேவை. அதைத்தான் ஆண்டவர் என்று சொல்லுகின்றார். விரைந்தும் நேர்மையின்றியும் தீர்ப்பிடுவதிலிருந்து ஆண்டவர் நம்மை தடுக்கிறார். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. நல்லவர்களுக்கு ஒரு அணிகலனாக இருப்பது, அணிகலன் என்று சொன்னால் காதில், மூக்கில், கழுத்தில் நகை நட்டு போடுறோமே, அது அணிகலன்கள். ஆனால் அவைகள் புறத்தோற்றத்திற்கு. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அணிகலன் என்பது அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பண்புகள். ஆகவே அந்த பண்பில் மிக சிறந்தது எதுவாம்? சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல். எப்படி ஒரு தராசை நாம் நிறுத்தினோம் என்றால் அது சரியாக நிற்கும். எந்த பக்கம் அதிகமாக பொருள் இருக்கிறதோ, சுமை இருக்கிறதோ, பலு இருக்கிறதோ அந்த பக்கம் தாழ்ந்தும் சுமை இல்லாத பக்கம் மேலே தூக்கியும் இருப்பது தான் அந்த துலாக்கோல் என்று சொல்லுகின்ற தராசு. அது எப்படி நேர்மையாக செயல்படுகிறதோ அப்படி நம்முடைய எண்ணங்கள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தால் அது சிறந்த ஒரு அணிகலனாக நமக்கு கொள்ளப்படுகிறது. நம்முடைய அன்னை தெரேசா கூறுகிறார், லவ் ஹேஸ் நோ மீனிங் இஃப் இட் இஸ் நாட் ஷேர்டு. லவ் ஹேஸ் டு பி புட் இன் டு ஆக்ஷன். யூ ஹாவ் டு லவ் விதவுட் எக்ஸ்பெக்டேஷன், டு டூ சம்திங் ஃபார் லவ் இட் செல்ஃப், not for what you may receive. If you expect something in return, then it is not love, because true love is loving without conditions and expectations. பகிரப்படாத அன்பு பொருளற்றது. அன்பு செயல்பட வேண்டும். அன்புக்காக ஆதாயம் கருதாமல் எந்த எதிர்பார்ப்புமின்றி அன்பு செய். பிரதிபலன் கருதினால் அது அன்பு அல்ல. ஏனெனில் கட்டுப்பாடு, எதிர்பார்ப்பு அற்ற அன்பே உண்மையான அன்பு. ஆகவே நாம் துணி கடைக்கு போகிறோம், துணிக்கு வாங்கிறதுக்கு போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஜவுளி கடைக்காரரு நம்ம முகம் மலர புன்முறுவலோடு வரவேற்கிறார். முன்பெண் பார்த்தது கிடையாது, நம்மை பார்த்து சிரிக்கிறார். என்ன அர்த்தம் அந்த சிரிப்பிலே? நமக்கு ஃப்ரெண்டு, நமக்கு தெரிஞ்சவர், சொந்தக்காரா? இல்லை, எங்கள் கடைக்கு வரீங்க, ஏதாவது வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த புன்முறுவல். வந்தோடனே வாங்க உட்காருங்க அப்படின்னு அந்த மேஜைக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டூலை எடுத்து காட்டுறார். எல்லா துணிமணிகளையும் எடுத்து போடுவார். நீ வாங்கக்கூடியது ஒரே ஒரு துணியாக இருக்கும், அவர் எடுத்து போடுவது 50-60 இருக்கும். என்னத்துக்காக இவ்வளோ மெனக்கடுறார்? அப்படியாவது நீ ஏதாவது ஒன்று வாங்க மாட்டியா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. பத்தாவதுக்கு உடனே கொஞ்சம் காஃபியோ கூல்ட்ரிங்க்ஸோ வரும். நம்ம இது கொண்ட அன்பினால் அல்ல, எதிர்பார்ப்பு. நீ என்னுடைய கடையில் ஏதாவது வாங்கியே தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை திணிக்கிறார் பாருங்கள். இது அன்பு அல்ல, இது ஒரு பேரம் பேசுகின்ற வியாபாரத்தனம். மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். 1 சாமுவேல் 16:7. தீர்ப்பு அவரிடமே உள்ளது. தீர்ப்பிடக்கூடியவர் ஆண்டவர் மட்டும்தான், கடவுள் மட்டும்தான். அவர் கூட நம்மை தீர்ப்பிட மாட்டார். நானும் உன்னை தீர்ப்பிடேன் என்று பாவத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை அவர் மன்னித்து அனுப்பவில்லையா? அதுதான் அவருடைய தனிப்பட்ட தன்மை. Our Father give us the humility which realizes its ignorance, admits its mistakes, recognizes its need, welcomes advice, accepts rebuke, help us to praise rather than to criticize, help us to sympathize rather than to discourage, help us to build rather than to destroy, help us to think of people rather than at their worst, think of people at their best. This we ask for thy name's sake. Prayer of William Barclay, 20ஆம் நூற்றாண்டு மிக பெரிய ஆன்மீக அறிஞருடைய ஜெபம். முழந்தாளிட்டு அதை ஜெபிக்கலாம். தமிழில். தந்தையே இறைவா,
அறியாமையை உணரும் தாட்சியையும் தவறுகளை ஏற்று திருத்திக் கொள்ளவும் அதற்கான தேவையை உணரவும் அறிவுரையும் அவற்றின் விமர்சனங்களை ஏற்கும் மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு தந்தருளும். பிறரை குறை கூறுவதை விட வாழ்த்தவும் பிறரை அதைரியப்படுத்துவதை விட கரிசனையோடு கவனிக்கவும் பிறரை இடிப்பதை விட கட்டுவதையும் பிறரின் சிறுமை பார்ப்பதை விட பெருமையை பார்க்கவும் எமக்கு அருளும். இவற்றையெல்லாம் திருநாமத்தினாலே எங்களுக்கு தந்தருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீர் எமக்கு இந்த மலைப்பொழிவிலே என்பித்து காட்டிய என்பகை பேறுகளோடு சேர்ந்து வாழ்க்கையின் விழுமியங்களையும் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம். இவைகளை கடைபிடிப்ப வேண்டிய மனத்திடனையும் தெளிவையும் துணிவையும் தாரும். எமக்காக மட்டுமல்லாமல் இன்னும் யாருக்கெல்லாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காகவும் செபிக்கின்றோம். சிறப்பாக இந்த நாளில் நாங்கள் பிறரை தீர்ப்பிடாமல் எங்களுடைய பயாஸ்ட் அண்ட் ப்ரெஜுடிஸ்ட் இத்தகைய எண்ணத்தோடு தீர்ப்பிடாமல் இருக்கக்கூடிய தன்மையை எங்களுக்கு தாரும். குற்றம்தனை நாடாது குணம்தனை நாடும் குணப்பெருக்காம் குன்று நீர். உம்மிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பாங்கு குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற பழமொழிக்கேற்ப குற்றங்களை மறந்து குற்றங்களை பெரிதாக கருதி கூப்பாடு போடாமல் இருக்கின்ற மனநிலையை தாரும். யாரெல்லாம் இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு உம்மை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ இந்த ஊடகங்களின் வழியாக இன்னும் பல சாதனங்களின் வழியாக இதை பார்க்கின்ற மக்களுக்கு உமது அருளையும் ஆசிரியம் நிறைவாக தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன்.